நல்ல கோசியான கார்னர்ல லைஃப் இந்த மாதிரி கோசியா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஃபைன், அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். ஹாய், திஸ் இஸ் அரவிந்த் அண்ட் நம்ம இன்னைக்கு ரெசல்யூஷன்ஸ் பத்தி பேசலாம். ரெசல்யூஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரெசல்யூஷன்னா என்னன்னு. ஜிம்முக்கு போக போறேன், கார் வாங்குறதுக்கு காசு சேர்க்க போறேன், வீடு வாங்குறதுக்கு காசு சேர்க்க போறேன், இல்ல ஒரு புது புக்கை ரீட் பண்ண போறேன், இன்னைக்கு இருந்து படிக்க போறேன், இப்படி பல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறது தான் ரெசல்யூஷன். வை டு வி டேக் ரெசல்யூஷன்ஸ்? பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனசுல கிரியேட் பண்ற விஷயங்கள், அந்த ரொம்ப நாளா கிரியேட் பண்ற விஷயங்களை ஒரு ப்ராப்பரா டேட் கொடுத்து, லிட்டரலா டே ஒன்னா கேலண்டர்ல டே ஒன்ல இருந்து ஆரம்பிக்க போறேன், அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு நம்மளே நம்ம மனசை நம்ப வச்சு பண்றதுதான் ரெசல்யூஷன். அகைன் சொன்ன மாதிரி அது என்ன வேணா இருக்கலாம். ஜிம்முக்கு போறது, இல்ல காசு வைக்கிறது, இல்ல ஒரு புக் படிக்கிறது, எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகணும். ஸோ வை டு வி ஃபெயில் இன் ரெசல்யூஷன்ஸ்? நம்மள நிறைய பேர் ஏன் ரெசல்யூஷன்ல ஃபெயில் ஆகும் இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன், சொல்றேன். see if it can relate with you. பேசிக்கா நான் சொன்ன மாதிரி நம்ம மனசுல கிரியேட் பண்ற விஷயங்களை ஒரு ப்ராப்பர் டேட் கொடுத்து ஸ்டார்ட் பண்றது தான் ரெசல்யூஷன். கரெக்டா December 11:59 சில பேர் கேக் வெட்டி அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு டைம் கொடுத்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? இப்போ இதுல நம்ம ஃபெயில் ஆகுறப்போ ஏன் நமக்கு அவ்வளவு வலிக்குது? லைக் அதை ஃபெயில் ஆகுறப்போ ஏன் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு? why do we fail in resolutions basically? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம மனசுல இருக்கிற ஆசைகள், அது என்னவா இருக்கலாம், நமக்கு அது எப்பயோ தோணி இருக்கும். மேபி ஒரு 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, இல்ல 4 மாசம் முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போறது. ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டேட் கொடுத்து நம்ம அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெசல்யூஷன் ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, which means we are postponing it or we are putting much pressure on that particular thing on one particular day. ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்த பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுதான் ரெசல்யூஷன். ஆனா அதை பண்ண முடியாம போறப்போ உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, இல்ல யூ ஃபீல் இன்ஃபீரியர் அபவுட் யுவர் செல்ஃப், இல்ல கில்ட்டியா இருக்கு. ஸோ ஹவு டு ஓவர் கம் திஸ்? ஹவு டு பி சக்சஸ்ஃபுல் இன் டேக்கிங் ரெசல்யூஷன்ஸ்? The answer is don't take it. I'm just kidding. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு, நீங்க ஜிம்மை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த தாட் வர்றப்பயே ஜஸ்ட் கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். ஒரு ஜிம் போங்க, இல்ல உங்க வீட்லயே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்ல ஒரு டம்பர் எடுத்துக்கோங்க, சம்திங் எது உங்களுக்கு அப்போ லைக் அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் யூ டோன்ட் ப்ரெஷர். அந்த பர்டிகுலர் விஷயத்துல நீங்க ப்ரெஷர் பண்ணாம, அதுக்கு ஒரு டேட் கொடுக்காம நீங்க அப்பவே அதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ ஃபீல் குட். பட் நம்ம எல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டோம். நம்ம அதை ப்ராப்பரா பண்ணணும், ஸ்ட்ரக்சரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜிம்முக்கு போறதுக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, ஒரு பெரிய ஃபிட்னஸ் ஸ்டுடியோல போயிட்டு நம்ம மெம்பர்ஷிப் வாங்குறது, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணுவோம். இப்போ நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன். நான் ரொம்ப வருஷமா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்ல, லைக் என்னோட தாட்ஸ் பத்தி பேசி ஒரு பாட்காஸ்ட் மாதிரியோ எப்படியோ, லைக் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு அப்லோட் அ வீடியோன்னு தோணுச்சு. பட் இதை நான் ஒத்தி வச்சுட்டே இருந்தேன். ஏன்? இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்னா லைக் அதுக்கு நல்லா ஆம்பியன்ஸ் செட் பண்ணி, யூனோ மைக்லாம் செட் பண்ணி, நல்ல கேமரா வாங்கி. பட் வாட் இஃப் ஐ ஃபெயில்? இப்போ நான் இதெல்லாமே செட் பண்ணி ஒருவேளை அந்த யூடியூப் வீடியோ வியூஸ் போடலாம், எனக்கு எவ்வளோ அழிச்சிருக்கும். அதே தானே உங்களுக்கும் ஆகுது. அதான் நம்ம ஃபெயிலியர்னு சொல்றோம். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். நான் என் மனசுல நான் வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு ட்ரைபாட் எடுத்தேன், கேமரா ஃபிக்ஸ் லைக் என்னோட ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், அண்ட் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். அவ்வளோதான். இதுல எனக்கு இந்த ஃபெயிலியரும் இல்லை, சக்ஸஸும் இல்லை. என் மனசுல ஏதோ தோணுச்சு, அதை நான் பண்றேன். பட் இதை நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தாதான் எனக்கு ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் கிரேவிங் ஃபார் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், டூ இட் ரைட் நவ். அதுக்கு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து டைம் லைன் கொடுத்து பண்ணீங்கன்னா
யூ மே சக்சீட் ஆர் யூ மே நாட், பட் வை டேக் த ப்ராபபிலிட்டி வென் யூ கேன் டூ இட் நவ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.